முக்கிய செய்தி, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தலைவராக அது மட்டுமல்ல, முன்னாள் மேற்கு விமானப்படை தளபதி, முன்னாள் தெற்கு இராணுவ தளபதி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் அதற்காக மாற்றியமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாரியம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். பெஹல்காமில் அண்மையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மேற்கு விமானப்படை தளபதி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை வாரியத்தை மாற்றியமைப்பதற்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். தனித்தனியாக அவர்களுடன் இந்த வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில். காவியா, உங்கள் விவரம். வணக்கம் கோபால். பஹல்காம் தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் சம்பவ எதிரொலியாக தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரிய தலைவராக முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவானது தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சிக்கி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்றது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீது பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்தியா அறிவித்து வருகிறது. தொடர்ந்து எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இரு நாட்டின் படையினரும் மாறி மாறி எல்லைப் பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படைகளும் சுதந்திரமாக செயல்படலாம் என பிரதமர் மோடி உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதனை அடுத்து டெல்லியில் பிரதமர் மோடி இல்லத்தில் இன்று பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. 2019 ஆண்டு புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாலகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. அப்போது இதே போல சூப்பர் கேபினெட் மீட்டிங் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவரது இல்லத்தில் இந்த சூப்பர் கேபினெட் கூட்டமானது நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் சூப்பர் கேபினெட் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த நிலையில் தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியமானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த குழுவின் தலைவராக முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று இந்த குழுவில் முன்னாள் மேற்கு விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் PM சின்ஹா, முன்னாள் தெற்கு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் AK சிங், ரியல் அட்மிரல் மோன்டி கண்ணா ஆகிய ராணுவ சேவைகளில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இந்த குழுவில் இணைக்கப்பட்டிருக்கின்றனர். ராஜீவ் ரஞ்சன் வர்மா, மன்மோகன் சிங் ஆகிய இருவரும், அதாவது இந்திய காவல் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற இவர்கள் இருவரும் தொடர்ந்து இந்த குழுவில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறாக தொடர்ந்து அலோக் ஜோஷி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவாக இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து எல்லையில் பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் தற்போது இந்த இரு கூட்டங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.